வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் விட்டுட்டு வந்து நிக்கிறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். பெரிய ஹீரோ நினைப்பா மனசுல. ஏடா தெரியாம தான் கேக்குறேன், அங்க எதுவும் பொண்ணு இல்லன்றதால விட்டுட்டு வந்துறியா? டேய் ஃபிகர்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன அடிச்சா நான் திருப்பி அடிச்சேன். ஏண்டா அவன் யாருன்னு தெரியுமா? காசிமேடு தாதா. ஒரே நேரத்துல 9 கொலை பண்ணவன். அவன் மண்டையை போய் உடைச்சிருக்கேன். அவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நீ பாட்டுக்கு அவன் மண்டையை உடைச்சிட்டு வேலையை விட்டு நின்னுட்ட. உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க, என்னதான் ஆப் அடிப்பானுங்க. நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆக வேண்டியதான். இங்கே நான் இருந்தனா என்ன ஓட ஓட வெட்டுவானுங்கடா, வெட்டுவானுங்க. ஐயா ஓ சகவாசமே வேணாம் ஐயா. உனக்கு ஜாப் வேணும்னா என் கூட வா இப்பவே. நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், வரட்டுமா? ஐம் சாரிங்க. எதுக்கு? உங்க கேரக்டரை தப்பா நினைச்சிட்டேன். கோச்சிக்கிட்டீங்களா? நோ, வீடு வந்துருச்சு. ஓ Oh shit. ஹலோ. ஹலோ, this is 233447772. நம்பரை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. 233447772. கரெக்ட் தான், சொல்லுங்க. ஆமா, நீங்க யாரு? சார், போன் பண்ணது நீங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு தெரியுமா? யோ அஜித் குமார் நினைப்பா? வாட்? சுமிதா கூப்பிடு. யோ சுமிதா பட்டேல் இருக்கா, சுமிதா ஜெய்கர் இருக்கா, சுமிதா தாகூர் இருக்கா, ஏன் சுஷ்மிதா கூட இருக்கா. உனக்கு யார் வேணும்னு கரெக்டா சொல்லியா? சுமிதா சந்திரன் என்னோட தர்மபத்தினி. அப்ப ஐஸ்வர்யா ராய் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட். அதுக்கு என்னப்பா? ஜோக் அடிக்காத. ஜோக் அடிக்காம என்ன செய்யறது? போன் பண்ணது நீங்க. போன்ல எப்படி பேசணும்னே தெரியல. எல்லா ஜோக்கும் நீயே பண்ணிட்டு சுமிதா சந்திரனை கூப்பிடுன்ற. என்னமோ சொந்த பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி சுமிதாவை கூப்பிடு, சுமிதாவை கூப்பிடுங்கிற. உனக்கு எவன் போன் கொடுத்தான்? போன்ல எப்படி பேசணும் உனக்கு தெரியுமா? சுமிதா சந்திரன் நான் தான். போன் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட். ஓ ஐம் சாரிங்க, நான் உங்க பேரு பிங்கின்னு நினைச்சேன். என் நாய்க்குட்டியோட பேரு. ஹலோ ஹலோ. என்னங்க இது? நான் என்ன செத்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு. ஒரு போன் கூட பண்ணல. அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்களா? அப்படி பிஸியா இருக்க நீங்க என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என் தலையெழுத்து. ஆமா சார். என்னங்க அப்செட் ஆயிட்டீங்களா? நீங்க அப்செட் ஆனா என்னால தாங்க முடியாது. உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன், அதான் அப்படி பேசிட்டேன். ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? திருச்சியில இருக்கேன். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். இப்பவே எகிறிடுறேன். அது வேலைய பாதியில விட்டுட்டு வர வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். ஓகே பை. ஓகே. இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை. அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன். இது பிடிக்கிறதா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்றேன். இவன் யாரோ ஜாப்னு கூட்டிட்டு வந்தீங்க. முதல்ல இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடு. நெக்ஸ்ட் ஜாப். ஹே ஹேண்ட்ஸம் ஹீரோ, உன்ன மாதிரி யங் ஸ்டார்ஸ் என்கிட்ட பேசினாலே போதும்னு நினைக்கிறாங்க. நான் உனக்கு என்னையே தரேன்னு சொல்றேன், வேண்டாங்கறியே. இத பாருங்க, நான் அந்த கேரக்டர் இல்ல. ஆனா நான் அந்த கேரக்டர் தான். Oh my God. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, சீக்கிரம் போ. ஓகே.
இப்படி இல்ல பாத்ரூம் வெளிய போ சீக்கிரம் போ இந்த பக்கமா ஏன் அப்படி போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ப்ளீஸ் சீக்கிரம் போ டேய் டேய் நில்லுடா. டேய், ஏய் சங்கர், புடிங்க புடிங்க. ஐ வில் கில் யூ பாஸ்டர்ட். அவனை பிடிக்கணும். ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். அது வந்து அவன் தப்பிச்சா அடுத்து என்ன செய்ய போறீங்க? உன்னை கொலை பண்ண போறேன். ஐயோ அம்மா. நிஜத்தை சொல்லணும்னா நீ மேரேஜ் பண்ணிட்டா உன் ஜாதகமே மாறிடும். மேரேஜா? உள்ளதுக்கே வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்க. நீங்க மேரேஜ்ங்கறீங்க? கரெக்ட் தான் அம்பி. உன் ஜாதகம் இப்படி சொல்லுதே. அது வரைக்கும் உனக்கு கஷ்டகாலம் தான் போ. அப்படின்னா நீங்களே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க சார். அது இவனுக்கு வேணா தேவைப்படும், எனக்கு வேண்டாம். உங்களோட ஜோசியத்துக்கு ஒரு கும்பிடு. டேய் வாடா. ஏப்பா தருணே தருணே. தருண் ஏ தருண் ஏ தருண் தருண். என்னடா? இன்னைக்கு பேப்பர் பாத்தியாடா? இல்ல. சூப்பர் ஆட் வந்திருக்குடா. ராஜ பரம்பரையில வந்த ஒரே வாரிசு ராஜகுமாரிக்கு சுயவரம் நடத்த போறாங்க. சுயவரமா? யாருக்குடா? சொல்றத கேளுடா. கல்யாண மாப்பிளைக்கு 25 வயசு இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவனா இருக்கணும், படிச்சவனாவும் இருக்கணும், உன்ன மாதிரி புத்திசாலியாவும் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போட்டோ அனுப்ப சொல்றாங்க. ஏன்பா வேலை இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்றாங்கப்பா. சைக்கிள் கேப்ல உள்ள பூந்துட்டா ஓவர் நைட்ல நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். ஏண்டா என்ன கவுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன்டா எப்பவும் இப்படியே இருக்கணுமா? பணக்காரனாக வேண்டாமா? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? அது ஒரு வேலை, அதுக்கு போய் நான் அப்ளை பண்ணணுமா? போட்டனா? அட ஜோசியக்காரனே சொல்லிருக்கான் கல்யாணம் ஆச்சுன்னா நீ பணக்காரன் ஆயிடுவேன். மறுபடியும் கல்யாணங்கற? ஏன்டா வரலட்சுமி நீ ஏன்டா எட்டி ஒதுக்குற? லட்சுமி வரணும் உன்கிட்ட சொன்னாலா? போடா. உன் தலையெடுத்து வேலை வேலைன்னு அலையணும்னு இருக்கு. ஐயோ. எத்தனை நாள் தான் வேலை வேலைன்னு ட்ரை பண்றது? ஜாப் கிடைச்சுதான் செட்டில் ஆக முடியல. அட்லீஸ்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணி அது செட்டில் ஆக முடியுதான்னு பார்ப்போம். நாம தேடுற வாழ்க்கையை விட நமக்கு கிடைக்கிற வாழ்க்கையை தான் அப்ரோச் பண்ணி பார்ப்போமே. இவர் குணா, நேர்மையான கமாண்டோ ஆபீசர். பவன், நந்தகுமாரோட பையன். விசித்திரமான பிறவி. எப்ப என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியாது. என்ன பயந்துட்டியா? சார் இந்த ரிவல்வர் கேம் எல்லாம் வேண்டாம் சார். திருடும் போலீஸ் ஆட்டம் ஆட மாட்டியா? நான் யாரு சார்? அப்படின்னா டேய் ஓடுறா. எவன் பயப்படுறானோ இருக்கக்கூடாது. எனக்கு இந்த சுயம்பரத்துல இஷ்டம் இல்ல.
உனக்கும் கீர்த்திக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். உட்காரு. எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. எனக்கும் தான் பிடிக்கல. எனக்கு பிடிச்ச பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். செஞ்சுக்கோ. டாடி. எஸ். உன் கல்யாண விஷயத்துல நான் எந்த தலையீடும் செய்ய நினைக்கல. உனக்கு பிடிச்ச பையனை பாக்குறதுக்காகத்தான் இந்த சுயவரம் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக வாழ்க்கையில முதல் தடவையா உங்க அம்மாவை எதிர்த்து இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். இந்த 21st செஞ்சுரியில கூட இதெல்லாம் என்னன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம், சிரிக்கவும் செய்யலாம். ஒரு பக்கம் உங்க அம்மா மாமா எல்லாரும் ப்ரெஷர் பண்ணும்போது ஷார்ட் பீரியட்ல உனக்கு பிடிச்ச பையனா கொண்டு வரணும்னா இதை விட எனக்கு நல்ல ஐடியா தெரியல. லுக் கீர்த்தி, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும். சோ யூஸ் யுவர் பிரெயின் அண்ட் மைண்ட். கெட் ரெடி ஃபார் சுயம்பரம். தேங்க் யூ டாடி. கீர்த்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீர்த்தியை நான் லவ் பண்றேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு கீர்த்தியோட பணம் தான் ரொம்ப முக்கியம். நீ சுயநலக்காரன். ஒன்ன விடவா? உனக்கு நிஜமாவே கீர்த்தி வேணும்னா ஏதாவது செஞ்சே ஆகணும். இன்னும் 35 மினிட்ஸ்ல சுயம்பரம் ஸ்டார்ட் ஆக போகுது. செக்யூரிட்டி எல்லாம் டைட்டா இருக்குல்ல? எஸ் சார். நாம அலர்ட்டா இருக்கணும். இன்னொரு விஷயம், பிரஸ்காரங்க வராங்க. அவங்களுக்கு நாம கொடுக்கிற ரிப்போர்ட் மட்டும் தான் போய் சேரணும். நீங்க அப்பப்ப எனக்கு தகவல் சொல்லிட்டே இருங்க. ஓகே? எஸ் சார். ஹாய் சன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுமையான நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்குற உங்க சன் டிவில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை உங்க சன் டிவில நீங்க பார்க்க போறீங்க. அந்த காலத்துல ராமாயணம் மகாபாரதத்துல மட்டும்தான் சுயவரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நேரடியா பாக்குற சந்தர்ப்பம் என்னைக்காவது நமக்கு கிடைச்சிருக்கா? அந்த மாதிரியான அபூர்வமான சுயம்பரம் இந்த 21st செஞ்சுரியில நம்ம முன்னாடி நடந்துச்சுன்னா, எஸ், தஞ்சாவூர் ராஜ பரம்பரையை சேர்ந்த தன்ராஜ் ஃபேமிலி தங்களோட ராஜகுமாரி கீர்த்தி தன்ராஜுக்கு சுயம்பரம் நடத்த போறாங்க. இந்த புதுமையான நிகழ்ச்சியை நீங்க நேரடியா கண்டு ரசிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கு நம்ம சன் டிவி. நாம எதிர்பார்க்கிற சுயம்பரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறாங்க. கம், லெட் அஸ் ஜாயின். அப்ப இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? ஓ மேல இருக்கு, ஆனா உங்க ஆளுங்க மேல இல்ல. அவங்களுக்கு என்ன விட என் பணத்து மேலதான் ஆசை ஜாஸ்தி. என் அண்ணா அப்படிப்பட்டவர் இல்ல. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நீ கீர்த்தியோட அம்மா நினைச்சீனா வந்து 2 அட்சதையை போட்டு போ, இல்லனா டிவியை பார்த்துட்டு உட்காந்துரு. Open the gate.
The much awaited Swayamaram 2005 is about to start within 5 minutes. Good morning. Yeah, morning. எக்ஸலன்ட். நமஸ்கார். குட் மார்னிங். காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? Prema Dimra ke Visasa? प्रेम पवित्रम फैलाम नगर आसे दाखे ऊ अंसियादियान तिम्मले देखी पंची मलाई तस्तो अनुभव पौन की चलाय. காதல்ங்கிறது புனிதமானது. அது முதல் பார்வையிலேயே தெரியும். உங்களை பார்த்ததும் எனக்கு அதுதான் தெரியுது. ஓகே, மேரேஜ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? टीचा केशुभाई बच्चा विवाह का प्यारे तिमरा के दारनेचा विवाह एक चार पाऊ जस्त हो अमेन परदेक वर्चा परवु मनावनु परसे हुआ पनी मनानु परसे. கல்யாணங்கிறது பண்டிகை மாதிரி. வருஷம் வருஷம் பண்டிகையை எப்படி கொண்டாடுறோமோ கல்யாணத்தையும் அப்படியே கொண்டாடணும். செக்ஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? शारीरिक संबंध प्रति तीम्रो खस्त धारणसा शादी संबंध बने नौका चित्र लेका चले चित्र दस्त हो नोवेल अंधेरा कोटा मा उचित ऊंचा. செக்ஸ்ங்கிறது போட்டோ எடுக்கிற ஃபிலிம் மாதிரி. ரெண்டுமே டார்க் ரூம்ல தான் டெவலப் ஆகுது. குட் மார்னிங். குட் மார்னிங். புருஷனை பொண்டாட்டியும் எப்படி இருக்கணும்? அவங்க எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனா எப்படி இருக்காங்கன்னு தெரியும். சொன்ன பேச்சு கேட்டா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பான் புருஷன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா சொன்ன பேச்சு கேட்பா பொண்டாட்டி. ஜஸ்ட் லைக் ட்ரெயின் ட்ராக். எப்பவும் பிரியவும் மாட்டாங்க, சேரவும் மாட்டாங்க. உங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா? பிடிக்கும். பட் ஆஸ் அ பிசினஸ் மேன் எனக்கு பெண் குழந்தை பிடிக்கும். எதுக்கு? எதுக்குன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் செஞ்சு வச்சு கை உதறிடலாம். அதே பையனா வாழ்நாள் முழுசும் காப்பாற்றணும். சோ நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணதான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அப்படிதானே? நோ, பையனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படி? ஆஸ் எ ஃபாதர் பையன்னா அவன் ஒருத்தனால தான் ப்ராப்ளம். அதே பொண்ணுன்னா ஊர்ல இருக்க பசங்களுக்குலாம் ப்ராப்ளம். ஓகே, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீங்க பொண்ணா பிறக்கணும்னு விரும்புறீங்களா இல்ல பையனா பிறக்கணும்னு விரும்புறீங்களா? நோ டவுட் ஆம்பளையா தான். எதுக்கு? பொண்ணு எப்பவும் ஒரு ஆம்பளை கீழே தான் வாழ்றா. இன்னும் சொல்லணும்னா கீழே தான் இருக்கிற. ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி a top. குட் மார்னிங். குட் மார்னிங். அழக பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? யூனோ மோனோகோசி யூசி குராம்போ Inani ni sana ona kuriembo. Chapunna le panda chaya mayanguruve. Na lazima ipi koi uzuri. நான் அழக ரொம்ப விரும்புறேன். அது எப்படின்னா எனக்கு பிடிச்ச டிஷ்ஷே மீன் தான். அந்த மீனை கூட சர்வ் பண்ணும்போது அழகா இருக்கணும். பண்ணிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருக்கான். இவன் அழகா பத்தி பேசுறான். புல்ஷிட். என்ன